பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்துடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை, கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம்ம இருந்த வண்ணமாகவே அப்படியே கண்களில் மூடி கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த வருஷம் முழுவதும் நம்மை நடத்துவதற்காக நம்ம எல்லாம் சோதரம் பண்ணுங்க. சோதர ஆண்டவரே, சோதரம் இந்த 3 விதமான முத்தான ஆசீர்வாதத்தை எங்களை நேசிப்பதனால, எங்கள் சபையை நேசிப்பதனால இந்த 3 ஆசீர்வாதத்தையும் இந்த வருஷத்தில் நீ நிறைவேற்றி தரப்போகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கி வாக்குத்தத்த செய்தியை 3 முத்தான ஆசீர்வாதம் என்கிற அந்த தலைப்பில் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நம்முடைய தேவன் ஒரு திருத்துவ தேவன். அதனால் 3 விதமான ஆசீர்வாதத்தை இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. வாக்குத்தத்தம் என்றாலே வேதம் முழுவதும் வாக்குத்தத்த வசனம் தான். அது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணத்தில் காலத்தில் வாழ்ந்தவன் தான் மோசே. அந்த வசனமெல்லாம் அவனுக்கு சொந்தம்தான். சில நேரங்களில் தனிப்பட்ட முறையில் கர்த்தர் சிலரோடு பேசுவார். அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிற அந்த வாக்கு தத்துவம் அலையா மோசே சொல்கிறார் இல்லையா, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும். அப்போ அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அந்த வார்த்தையை பேசுகிறார். யோசுவாவை கூட என்ன பேசினாருன்னா, யோசுவாவை பார்த்து நீ உயிரோடு இருக்கிற நாளளவும் ஒருவனும் உனக்கு என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருப்பதை போல் உன்னோடு கூட என்ன செய்வேன். அப்போ ஏற்கனவே எழுதப்பட்டதல்ல, அந்த சூழ்நிலை சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பலன் கொண்டு திடமனதாக இரு, திகையாதை கலகுனா உன் தேவன், நீ போகிற இடமெல்லாம் கூட வந்து பாதுகாத்து நடத்து. ஒரு அலைய சொல்லையா. அந்த சூழ்நிலை வரும்போது ஒரு வார்த்தை சொல்வேன். அதனால் வேத வாக்கு தத்தங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் தீர்க்கதரிசிகளோ பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க, வேதத்தில் எத்தனையோ வாக்கு தத்தம் இருந்தாலும் அவங்க சூழ்நிலை வரும்போது ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவேம்பாங்க. ஒரு அலைய சொல்லலையா. அப்போ வேதத்தில் இல்லையா, மற்ற வார்த்தை இல்லைன்னா எல்லாம் இருக்க செய்யும். சில நேரம் நம்ம அப்படியே பிரயாணமாக போகும்போது ஆண்டு சொல்வார், ஒரு போக்கையும் வருத்தையும் நான் என்ன செய்வேன், பாதுகாப்பேன். இப்படி என்று பல நேரங்களில் நம் சீசர்களெல்லாம் பயப்படும் போது பயப்படாத, திடமனதாகிரு. ஒரு அலை சொல்லலையா. இப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை. பின்ன தேவன் எப்போ அறிந்திருந்தோமோ அந்த நாள் முதல் நம்ம நடத்துகிற தேவன் அது வேற ஒரு காரியம். ஆகிலும் தேவ வசனத்தை வாரந்தோறும் வாக்குத்தத்தம், தினந்தோறும் வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம். வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தமும் நமக்கு சொந்தம். ஒரு அலையா. அத்தனையும் நமக்கு சொந்தம்தான். எந்த வாக்குத்தத்தத்தையும் நம்மை உரிமையாக்கி கொள்ள நமக்கு அந்த உரிமையை தந்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அலையா. அதனால் இந்த சங்கீதத்தில் 3 காரியங்களை நம்ம பார்க்கணும். 3 காரியம். ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். ஒரு மனிதன் வாழணும்னா பலன் இல்லாமல் வாழ முடியாது. ஒரு அலையா. குடும்ப வேலையானாலும்
அல்லது நம்ம தொழில் செய்கிறவர்கள் ஆனாலும் அல்லது அரசாங்க தந்த வேலையானாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராதிப்பதற்கு கூட ஒரு பலன் நமக்கு தேவை. கடந்த வருஷத்தில் எத்தனையோ பேரால் நடக்க முடியல. இன்றைக்கி சிலர் வர முடியாத காரணம் என்னன்னா, அந்த பலவீனத்து நிமித்தமாக அவர் வர முடியல. ஒரு அலையா. அதனால் கர்த்தர் நமக்கு வேலை நம்ம செய்வதற்கு ஒரு பலன் நமக்கு தேவை. மனிதன் உயிரோடு வாழ்வதற்கு ஒரு பலன் நமக்கு தேவை. ஆக அந்த பலனை தம்முடைய ஜனத்திற்கு தருவதாக அவர் முதலாவது நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். ஒரு அலையா. 2025 சில சொல்லுவாங்க, நான் நிமிரவும் முடியல, குனியவும் முடியல, உட்காரவும் முடியல, படுக்க முடியல. ஆண்டுடைய வல்லமையினால் நிமிர முடியாத கூனியை நிமிர செய்த தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு அந்த பலத்தினால் நீங்கள் நிமிர முடியாமல், குனிய முடியாமல், நடக்க முடியாமல், அல்லது முதுகு வலினாலோ பேக் பெயின்னாலோ எதனால் இருந்தாலும் கர்த்தர் தருகிற பலன் அதையெல்லாம் மாற்றும். ஒரு அலையா. லியாசல் சொல்லுவாங்க, ஒரே தலை சுற்று. ஒரு அம்மா என்கிட்ட ஜப குறிப்பு சொன்னாங்க. அவங்க சொன்ன வயதானவங்க அம்மா, ஒரு விண்ணப்பம் அப்படிம்பாங்க. நான் அவங்க ஜெபம் பண்ணுவேன். அவங்க எப்போல்லாம் கூப்பிட்றாங்களோ அப்போ ஜெபம் பண்ணுவேன். ஒரே தலை சுற்று, என்னால் நடக்க முடியல, ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல, சுவத்தில் என் தலை இடிச்சிருச்சு, வயிறு வேதனை, முதுகு வேதனை, கண்ணு காட்டல, எதை சாப்பிட்டாலும் நிற்கல, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ சிலரால் முடியல. ஏன் முடியலன்னா பலன் இல்லை. ஒரு அலையா. ஆக அவளுக்காக ஜெபித்தோம். நான் அந்த ஃபோன்லேயே ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அர்த்தம் சொல்லி, இந்த வருஷம் முழுவதும் ஊழியம் செய்கிற எங்களுக்கும் பலன் தேவை, பலிபீடத்தில் இருப்பதற்கும் பலன் தேவை, வருஷக்கணக்காக தேவனுக்கு ஓடுவதற்கு என்ன தேவை? பலன் தேவை. ஒரு வாகனத்தை ஓட்டினாலும் கூட என்ன தேவை? பலன் தேவை. சிலரை பார்த்தீங்கன்னா வெயிட்டான பொருள் அவங்களால தூக்க முடியலம்பா, கை வலிக்குதும்பாங்க, என்னால் சுமக்க முடியாது, தோல் வலிக்குதும்பாங்க. தேவன் உங்களுக்கும் எனக்கு தருகிற ஒரு பலன். ஒரு அலையா. அது சாதாரண பலன் அல்ல, அது தேவ பலனையே தரார். அது உன்னதத்துக்குரிய பலத்தை தேவன் தருகிறார். அது பலத்தின் மேலே பலன் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலனை நமக்கு தருகிறார். ஆக இந்த வருஷத்தில் எனக்கு பலவீனம் என்று சொல்லப்படுறதுக்கு இடம் இல்லாமல் கர்த்தர் தந்த பலத்தினால எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் எனக்கு இருக்குன்னு சொல்லக்கூடிய பலனை நமக்கு கர்த்தர் தருவார். சொல்லுங்களேலுயா, சத்தமதாக சொல்லுங்களேலுயா. அதை ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, தம்முடைய ஜனத்திற்கு நான் பலத்தை கொடுப்பேங்கிறார். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பலன் கொள்கிற மனிதர்களெல்லாம் உண்மையில் என்ன செய்யணும்? பாக்கியவான்கள். நம்ம ஆகாரத்தினால் உண்டாகிற பலன் அல்ல, நம்ம சரீரத்தில் உண்டாகிற பலன் அல்ல, அவருக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. ஒரு சொல்லுங்களேலுயா. என் பலனாகிய கர்த்தாவேங்கிறான். ஆக அவர் நமக்கு அவருக்குள் இருக்கிற பலத்தை நமக்கு தருகிறார். அந்த பலத்தை பார்த்தீங்கன்னா காண்டம் மிருகத்துக்கு ஒப்பான பலனை என்ன செய்வேன்? தரையங்கிறார். ஆக அந்த பலத்தினால நாம் இந்த வருஷம் முழுவதும் தேவனுக்காகவும் அத்தனை வேலை செய்யக்கூடிய பலத்தை தேவன் நமக்கு தருவார். சொல்லுங்களேலுயா. சிலரை கையை தட்ட முடியல, தேவன் விடுதலையோடு ஆராதிக்க முடியல. ஏன் அப்படின்னா பலன் இல்லை. கர்த்தரை ஆராதிப்பதற்கு பலன் தேவை. முழு பலத்தோடு நம்ம ஆராதிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புவார். நம்ம எவ்வளோ பலன் உண்டோ அத்தனை பலம் செலுத்தி ஆராதிக்கணும். அதுக்கு தான் தேவன் தருகிற பலன். ஒரு சொல்லுங்களேலுயா. ஆக ஆண்டு தருகிற பலனை, ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றால் பலன் இல்லாமல் செய்ய முடியாது. டயர்டாகிடும், களைத்து போவார்கள். நான் போன வாரம் முந்தின வாரம் எனக்கு ரொம்ப சோர்வு, நிறைய ஊழியங்கள். ஆக இந்த வாக்குத்தத்த வசனத்தை அப்படியே என் மனசில் கொடுத்த உடனே அப்படியே ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். போன சண்டே எனக்குள்ளே இறங்கின பலன் வித்தியாசமான பலன். ஒரு சொல்லுங்களேலுயா. அது எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியல, அன்றைக்கி ஒரு வித்தியாசமாக தான் இருந்திருக்கும்.
காரணம் என்னன்னா கர்த்தர் தருகிற பலன். உடலே சொல்லுங்களே அல்லேலூயா. அது ஆவியானுடைய பலன். இப்போ சிம்சோனுக்குள்ள பாருங்க, அந்த பலனை இழந்தால் அதனால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த பலன் இருக்கிற வரைக்கும் எதெல்லாம் சாதித்து பார்த்தான். அந்த பலன் அவனை விட்டு போன உடனே அவனால் வளர்ச்சியாய் விட்டது. அதான மனிதனை போல ஆனான். அப்படி நம்ம ஆகாம இந்த வருஷம் முழுவதுமாக தேவன் நமக்கு பலத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா. அந்த காலத்தில் ராஜாக்கள் யுத்தம் செய்யணும்னா அவங்களுக்கு ஒரு பலன் தேவை. இந்த காலத்தில் நம்ம யுத்தம் செய்யணும். எதற்காக? சத்துருவோடு நம்ம யுத்தம் செய்வதற்கு ஒரு ஆவிக்குரிய பலன் நமக்கு தேவை. கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் முதலாவது ஆசீர்வாதத்தை, அந்த பலனை நமக்கு தருவார். அல்லேலூயா. அந்த பலன் யாருக்குள்ள? இப்போ பைபிளில் நிறைய பேருக்கு அந்த பலன் இருந்துச்சு. காலேப் 85 வயதுங்கிறான். 85 வயதில் கர்த்தர் எனக்கு 45வது வயதில் அந்த தந்த பலன், 85 வயது வரையும் நான் அந்த பலன் அப்படியே இருக்குங்கிறான். ஒரு அலே சொல்லுங்களே அல்லேலூயா. அந்த பலனை தான் கர்த்தர் தருவார். மோசே 120 வயதாகும் போது அவன் கால் தள்ளாடப்படலையா. இன்னைக்கெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் நிற்க முடியல, தலை சுத்துற மாதிரி இருக்கும்பாங்க, விழுற மாதிரி. 60 வயது 40 வயது உள்ளவனுக்கு நிற்க முடியல. கர்த்தர் இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட பலனை நமக்கு தருவார். அல்லேலூயா. அன்னாள் என்கிற விதவை 84 வயதில் வந்து ஆராதிக்கிறான். இரவும் பகலும் ஆராதிக்கிறார். இரவும் பகலும் ஜெபிக்கிறார். அந்த வயதில் உபவாசம் இருந்து தேவனை சமூகத்தில் துதிக்கும்போது அவளுக்கு பலன் இருந்துச்சு. அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரை இன்றைக்கு தருகிற அந்த பலனை எனக்குள்ளே குன்றி போக விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவனாகிலும் பெலிவனப்பட்டவன் இல்லை. அவள் கால் என்ன செய்யலையா? வீங்கவே இல்லையா. சிலருக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்தா வீக்கம் வந்துடும், சிலருக்கு நின்னாலே வீக்கம் வந்துடும். தேவன் இனி அதற்கு இடம் கொடுக்காம அந்த பலத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது அர்த்தம் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் எப்படின்னு பூர்ணமாய் விளங்குண்டார். அவருடைய பலன். ஆணுடைய பலன் சாதாரண பலமா? ஒரு தூதனுடைய பலனே இப்படிப்பட்ட பலன். ஒரு மனிதனுடைய பலனே, சிம்சனுடைய பலன் எவ்வளவுப்பட்ட பலன். அப்போ உண்டாக்கின தேவனுக்கு எவ்வளோ பெரிய பலன் இருக்கும். அந்த பலத்தை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கேட்கிற பிள்ளை, ஒரு வேலை நீ 2020 உன்னால் எழும்ப முடியாமல் நீ படுக்கையாக இருந்தாலும், உன்னால் ஒரு பொருளை கூட சுமக்க முடியாத பலனற்று போனாலும், இன்றைக்கு நீ இந்த தேவனுடைய வார்த்தையில் விசுவாசித்தால் உன் மேலே அந்த பலன் இறங்கி வரும். இன்றிலிருந்து நீ செய்ய வேண்டிய அத்தனை வேலை செய்வதற்குரிய அந்த பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் 41வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். யுத்தத்திற்கு நீர் எண்ணெய், யுத்தத்திற்கு நீர் எண்ணெய், பலத்தால் இடைக்கட்டி. அப்போ பலம் வேணுங்க, சும்மா யுத்தம் செய்ய முடியாது. பலத்தான். யார் பலம்? அவருடைய பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை, என் மேல எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினி. என் கீழே நீங்க மடக்க பண்ணி. எதனால? தேவன் கொடுத்த பலத்தினால. ஒரு அல்லேலூயா. அந்த வருஷத்துல உங்களுக்கு எதிராக எவைகளெல்லாம் வருகிறதோ, எவைகளெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து வருகிறதோ, அது மடங்கத்தக்க, மடங்கடிக்கத்தக்க தேவன் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தருகிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்ம அதை விசுவாசிக்கணும். வாசிங்க. நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக, நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக, என் சத்துருக்களின் பிடரியை, என் சத்துருக்களுடைய பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்து. எனக்கு ஒப்பு. எதனால? தேவன் கொடுத்த பலத்தினால சத்துருடைய பிடரியை என் கையில் ஒப்படுத்தீங்க. ஒரு அல்லேலூயா. அநேக சொல்கிறேன், கடந்த வருஷத்தில் ஒரே போராட்டம் சத்துருவினால. ஏன்னா சத்துரு இவங்க பிடாரி என்னை செஞ்சிருக்கிறான்.
பிடிச்சிருக்கிறான். இவங்க குடும்பத்தை ஆட்டி படிக்கிறான். கர்த்தருடைய பலன் நமக்கு தரும்போது அவனுடைய பிடரியை நமக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா. அவனை மேற்கொள்ளத்தக்க பலனை தருவார் நம்முடைய தேவன். வாசிங்க. அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். அவரை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. அவரை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அவர்களை பூமியின் தூளாக இடித்து. அப்போ தேவனுடைய பலன் நமக்கு தேவை. இந்த வருஷத்துல தேவ பலத்தினால எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ள போகிறோம். அல்லே சொல்லுங்களேயா. நம்ம கர்த்தருடைய தருகிற பலத்தினாலே நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க போகிறோம். அந்த பலத்தை தருகிறோம். இதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் 2 வசனத்தை வாசி அடுத்த பகுதி போவோம். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் மனப்படமாக சொல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். வாசிங்க. காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து. இன்னைக்கு நமக்கு அதான் தருவார். புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். ஓடினாலும் இளைப்படியார்கள். நடந்தாலும் சோர்வடையார்கள். ஒரு அலை சொல்லலே இல்லையா. கர்த்தர் அந்த பலத்தை தருவார். காத்திருக்கிற ஜனங்களுக்கு கழுகை போல் ஒரு புதிய பலனை தருகிறார். அதனால்தான் நம்ம இவ்வளோ நேரம் காத்திருப்பதற்கு, தேவனுடைய பலத்தை பெற்றுவதற்கு. கழுகு என்ன செய்யும்? முதிர்ந்த வயதாகும்போது அது வாலிப வயது மீண்டும் அடைய என்ன செய்யணும்னா, கண்மலை வெடிப்பில் போய் தன்னுடைய 2 செருகுகளை தேய்க்குமா. தேய்த்து அதில் இருக்கிற அந்த எல்லாமே அதனுடைய சிறகுகள் எல்லாம் ஒடிஞ்சு போயிடும். சில நேரங்கள் ரத்தமும் வரும். அதையும் பொருட்படுத்தாமல் அந்த கல்மலை இடுக்குகளை போய் காத்திருக்கும். எல்லாமே அந்த சிறகு உணர்ந்த உடனே அது மொட்டையாக இருக்கும், பறக்க முடியாது. அது காத்திருக்கும்போது புதிய சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். ஒரு அலை சொல்லுங்களேயா. அப்போ பாருங்க, அந்த கழுகு புதிய பலன் அடைந்து பறப்பதை போல தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நம்மை சும்மா விட மாட்டார். எனக்கு புதிய பலத்தை தருவார். அலே சொல்லுங்களேயா. நான் ஓடினாலும் களைப்படையாத ஒரு பலன். சிலருக்கெல்லாம் கொஞ்சம் நடந்தாலும் மூச்சு அப்படி தட்டும், நடந்தாலும் சோர்வு வரும். இன்னைக்கு நாம் எவ்வளோ தூரம் நடந்தாலும், நான் ஓடுகிறவராக இருந்தாலும் களைப்படையாமல் சோர்ந்து போகாமல் கர்த்தர் இன்றைக்கு முதல் ஆசீர்வாதம் அவருடைய பலத்தை நமக்கு தருவார். அல்லே சொல்லுங்களேயா. ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 41:10 வாசிங்க. ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி. என்ன செய்தாரா? ஏன் பயப்படனா? பலன் இல்லை, கலங்குறான், திகைக்கிறான். அதனால நீ பயப்படாத, திகையாத, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஒரு அலை சொல்லலே அல்லையா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஒரு அலை சொல்லலே அல்லையா. கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு பலன் தரேன். நீ ஏன் பயந்துட்டு இருக்கிற? நீ ஏன் கலங்குற? நான் சகாயம் செய்ய போறேன். பலம் மாத்திரமில்லை, சகாயம் செய்ய போறேன். என் நீதின் வலது கரத்தினால உன்னை ஏந்த போறேன். ஒரு அலை சொல்லுங்களே அல்லையா. ஆக கர்த்தருடைய பலத்தால் நம்ம நிரப்பணும், கர்த்தருடைய பலத்தால் ஜீவிக்கணும். நம்முடைய பலமே கிடையாது. ஒரு அலை சொல்லுங்களே அல்லையா. சில ஆராதனை நடத்துவதும் சாதாரண காரியம் கிடையாது. ஆண்டு சமத்தில் விழுந்து ஆண்டவர டயர்டாக இருக்கக்கூடாது. ஆராதனை நடப்பது பலன் தாங்கன்னா பலனை தராது. ஒரு அலை சொல்லுங்களே அல்லையா. அந்த புதிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த சங்கீதத்தில் முதல் ஆசீர்வாதம். கர்த்தர் தமிழ் ஜனத்திற்கு பலத்தை தருகிறார். 2வது வாசிங்க. 2வது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருள்வார். ஒரு நாளே சொல்லுங்களே அல்லையா. 2025 சில குடும்பங்களில் சமாதானம் கிடையாது. ஏன்னா ஒன்றுக்கு மேலே போராட்டம், பிரச்சனை.
வியாதிகள், பண நெருக்கடி, வேலை இல்லாத திண்டாட்டம், சமாதானம் அற்ற ஒரு ஜீவியம். முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட சமாதானமே இல்லாதவளாக. இப்போ ஆண்டவர் தர்ற ஒரு ரெண்டாவது, நம்ம சமாதானம் கண்டிப்பாக நமக்கு தேவை. ரெண்டாவது சொல்ல பலம் மாத்திரமல்ல, நான் உனக்கு சமாதானத்தையும் அருள்வேன். அல்ல சொல்லுங்களே, அல்லையா? ஒரு குடும்பத்திற்குள்ளாக சமாதானத்தை தருவேன். நீ 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 பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கட்டளிடுவேன். ஆக தேவன் ரெண்டாவதாக இந்த வருஷம் முழுவதுமாக ஊழியத்தின் பாதையானாலும் குடும்ப ஜீவிதமானாலும் இது கேட்கிற தேவ பிள்ளையானாலும் இன்று முதல் நீ சமாதானமாய் இருப்பதற்கு அந்த தேவன் சமாதானத்தை அருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு மனிதன் சொல்கிற வார்த்தை அல்ல, கர்த்தரே தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை. நான் சமாதானத்தை தருவேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, உடைய எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த வருஷமும் இப்படி தான் இருக்கணுமா? இல்லை. இந்த வருஷத்தில் நீங்கள் பலனோடு இருப்பீங்க. நீங்கள் விரும்புகிற, அவர் விரும்புகிற அந்த சமாதானத்தோடு நாம் வாழ முடியும். அல்லேலூயா, சொல்லுங்களே, அல்லேலூயா. அந்த சமாதானத்தை குறித்து தானே சில வசனங்களை சீக்கிரமாக நான் வாசிக்கணும். அதில் முதல் சொல்கிற 119ஆம் சங்கீதம் 165 மிகுந்த சமாதானம் என்று சொல்கிறார். 119, 165 என்ன சொல்கிறாரு? வாசிங்க, நான் வாசிக்கணும். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பாருங்க, யாருக்கு? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். ஒரு அலேச்சல்களே, அல்லேலூயா. யாராவது சமாதானமாக இருக்கீங்கன்னா, சமாதானம் இருக்க அது வேற, நான் மிகுந்த சமாதானத்தோடு இருக்க அது வேற. ஒரு அலேச்சல்களே, அல்லேலூயா. யார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்குன்னு வேற, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்படி நாம் சொல்லத்தக்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, குடும்பம் எப்படி இருக்கு, பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, சபையாரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா மிகுந்த சமாதானத்தோடு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. வேதத்தை அதிகமாக நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற மிகுந்த சமாதானம், அதுதான் ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு குடும்பத்தில் அதான் எதிர்பார்க்குறாங்க, ஊழியர்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க. சபை சமாதானமாய், சாலமோன் ராஜா நாட்களில் நடந்ததை போல சமாதானமாய் இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தேவன் இந்த வருஷத்தில் தேவன் மிகுந்த சமாதானத்தை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தருகிறார். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீக்கிரமாக வாசிக்கணும். 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவனை உம்மையே நம்பி இருக்கிறபடியா. எப்படியா? உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவனை, உம்மையே, வேற யாரும் நம்பாம உம்மையே நம்பிக்கொண்டு இருக்கிறபடியா நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு. அல்லேலூயா. பூர்ண சமாதானம், மிகுந்த சமாதானம் தம்முடைய ஜனத்திற்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக அல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற மிகுந்த சமாதானம். இங்க சொல்றாரு பூர்ணமான சமாதானம். அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டவனுடைய, உண்மையே கடைசி வரை நம்பி இருக்கிற அந்த ஜனத்திற்காக தேவன் தருகிற பூர்ணமான முழுமையான தேவன் வைத்திருக்கிற அந்த சமாதானத்தை, இரண்டாவது அந்த முத்துக்களாக இருக்கிற ஆசீர்வாதத்தை கேட்கிற பிள்ளைகளும், ஒருவேளை 2025 எங்கே உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். திருமணம் பிள்ளைகள் நிமித்தமாக பெற்றோர்கள் சமாதானத்தை இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீ விசுவாசிக்கும் போது கர்த்தர் மிகுந்த சமாதானத்தையும் பூர்ண சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் எதன் நிமித்தம் நீங்கள் சமாதானமே இழந்திருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகள் வயதாகும் போது திருமணம் ஆகலை என்று சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அல்ல ரொம்ப நாள் படித்த பிள்ளைக்கு வேலை கிடைக்கலையே என்று நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் வேலையும் கொடுத்து அந்த நிமித்தம் சமாதானத்தையும் தருவார்.
உங்கள் பிள்ளைகளுக்கு நேர்த்தியான துணையை ஏற்படுத்தி சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. ஆக அவர் இரண்டாவது தருகிற காரியம் சமாதானத்தை அவர் தருகிறார். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நதியை போல் இருக்கிற சமாதானமா என் கற்பனைகளை கவனித்தாயானால், இங்க சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நீ விரும்புகிற சமாதானம், நான் தருகிற சமாதானம் நதியை போலவும் உன் நீதி பட்ட சமுத்திரத்தின் அலைகளை போலும். அப்போ சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல இருக்குமா. யோர்தான் நதி எப்படி பாய்ந்து வருகிறதோ, எகிப்தின் நதி எப்படி பாய்ந்து வருகிறதோ, ஒரு நீர்வீழ்ச்சியில் அந்த நதிகள் எப்படி புறப்பட்டு வருகிறதோ நதியாய் பாயுமா. ஒரு அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கவனித்த நிலமாக இருக்கும், அவருடைய வார்த்தைகளை கேட்பது நிலமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் தருகிற இரண்டாவது ஆசீர்வாதம் தான் நதியை போல் இருக்கிற ஆசீர்வாதம். சில நதியில் போய் அந்த நீர்வீழ்ச்சியில் குளித்தா வீட்டுக்கே வரமாட்டாங்க, அவ்வளோ இன்பமாக இருக்கும். ஆக தேவன் தருகிற அந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அவர் தனதற்கு அதை சமான் தருவார். சில வீடு சந்திக்கும்போது சொல்லுவாங்க, வீடு சமாதானமே இல்லை பாஸ்டர். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு தேவையான சமாதானத்தை தருவார். அல்லேலூயா. அது நதியை போல் இருக்கிற சமாதானம். இன்னும் சிலர் வேதனையாக சொல்லுவாங்க, பிள்ளைகள் ஒன்றும் நல்லா பாஸ்டர், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க சமாதானம் இல்லை என்று அநேக பெற்றோர்கள் ரொம்ப பாரமாக இருப்பாங்க. எங்கள் காலத்தில் அவங்க சமாதானமாக இருக்கணும், அவங்க ரொம்ப நெருக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர் இருக்கிறாங்க. அதற்கும் தேவன் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஒரு அல்லேலூயா. கர்த்தரால் போதிக்கப்பட்ட உன் பிள்ளைகளானால் அந்த சமாதானம் ரொம்ப பெருசுங்கிறார், ரொம்ப பிரதான சமாதானம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அது பிள்ளைகளை போதிக்க வேண்டிய விஷயத்தில் போதித்து கொடுத்துடணும். அல்லேலூயா. அப்படி நடத்த வேண்டிய வரியில் நடத்தணும். வேதத்தை நன்றாக போதித்து கொடுக்குற பெற்றோர்கள் ஒரு போதகராகவே நீங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைங்களுடைய நீங்கள் பயப்பட தேவையா? பிள்ளைடைய எதிர்காலம் என்னாகுமோ, பையனுடைய எதிர்காலம் என்னாகுமோ பயப்பட தேவையே கிடையாது. அவங்க சமாதானத்தை பெரிய சமாதானத்தை தேவன் பிள்ளைகள் சமாதானமாக இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா. அதாவது கேட்டால் சொல்லணும், இந்த வருஷம் எப்படி உங்களுடைய குடும்பம் எப்படி போகுது? சமாதானமாக இருக்கும். பிள்ளைகளெல்லாம் சவிக்குமா? அவங்க ரொம்ப சமாதானமாக இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. 2022 கேட்டோன்னா சமாதானமே இல்லை, பிள்ளைகள் நினைச்சு இருக்கிற சமாதானம் போச்சு என்று சொல்லக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாழ்கிற தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவளை எல்லா விதத்திலும் நன்மையாக வாழ்க்கையில் செய்யப்படும் போது நீங்கள் அதை பார்த்து அதாவது கேட்டோன்னா பிள்ளைகள் எல்லாம் பெரிய சமாதானம் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, உங்களுக்கு கொடுத்த எத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரால் அவருடைய போதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவருக்கும் பெரிய சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் சொல்கிறாரு, ஆண்டுடைய விருப்பம் என்னென்னா, ஒரு பெற்றோருடைய விருப்பம் எப்படி இருக்குன்னா பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும். நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க பிள்ளைகள் ரொம்ப சமாதானம் தான் நினைப்பாங்க. சபையினுடைய ஊழியர் என்ன நினைப்பாங்கன்னா சபையார் சமாதானமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா. சபையார் என்ன செய்யணும்? சமாதானமாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், தேவ பலத்தில் இருக்கணும் நம்ம விரும்புகிறோம்.
இயேசு அதான் விரும்புகிறாரு, அந்த பரம தகப்பன் அதான் விரும்புகிறார். என்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பலத்தில் வளரணும், ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொண்டு வாழணும். நான் விரும்புகிற அல்லது அவர் விரும்புகிற நான் கொடுக்குற அந்த சமாதானத்தில் அவர்களும் சந்ததிகள் வாழணும் தான் அவர் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷத்தில் திருப்பிக் கொள்வோம், 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அதான் சொல்கிறேன், அதான் அவருடைய விருப்பம். நான் என்ன பண்ண சும்மா போக மாட்டேன், நீங்கள் விரும்புகிற உங்கள் பிள்ளைகளை எதிர்பார்க்கிற அந்த சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போகிறேங்கிறார். ஒரு அலைய சொல்லலையா? அப்போ ஆண்டுடைய விருப்பம் என்னென்ன? தம்முடைய ஜனங்கள் சமாதானமாக இருக்கணும். அதனால தானே வச்சுட்டு போகிறாரு. சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்குன்னு ₹1 கூட வைக்காத பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஏசு அப்படி இல்லை, எல்லாத்தையும் வச்சுட்டு போகிறார், சமாதானத்தை வைக்கிறார். ஒரு அலைய சொல்லலையா? சேனா அவர் சமாதான பிரபு, அவர் சமாதானத்தின் ராஜா. அதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? சமாதானத்தை வச்சு வைக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே அது சொல்றாரு பாருங்க, என்னுடைய சமாதானம். சமாதான பிரபுக்கு ஏற்ற சமாதானம் நான் எப்படி இருந்தேன்னா என்னுடைய சமாதானம். பக்கத்து வீட்டில் ரொம்ப சமாதானமாக இருப்பாங்க, நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருப்பீங்க. அவங்க எங்கள் சமாதானம் உங்கள் தரேன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாலும் அது நடக்குமா? நடக்காது. இயேசு கிறிஸ்து சொல்லார், என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தரேன். ஒரு அலையா? இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு குடும்ப சம்மந்தப்பட்ட அத்தனையும், உங்களுக்கு தொழிலானாலும் வியாபாரமானாலும் வேலைகளானாலும் எந்த காரியமானாலும் உங்களுக்கு அது சமாதானமாய் செய்து தருகிற தேவன். அந்த சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம், அது உலக கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு அலை சொல்லலையா? ஏன் நீங்க கலங்குறீங்க? நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன். அப்படின்னா உலக சமாதானம் இருக்கும். உலக சமாதானம் இன்னைக்கு நல்லா சம்பாதிச்சிங்கன்னா ஒரு சமாதானம் வரும், நாளைக்கு சம்பாதனை இல்லைன்னா சமாதானம் போயிடும். ஆனால் தேவன் தருகிற சமாதானம் அவர் வருகை வரை நிற்கும். ஒரு அலையா? அதுதான் சமாதானம். அதை தராது. அதை வைத்து என்னுடைய சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்ட அந்த சமாதானத்தையே நான் உங்களுக்கு தரேங்கிறார். பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். 4:7 வாசிங்க. 4ஆம் அதிகாரம் பிலிப்பியருக்கு நிருபம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, பாருங்க, எந்த புத்திக்கு எட்டாத எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு அலையா? எல்லாம் இன்னும் புத்தி கட்டாத எந்த புத்திக்கு எட்ட முடியாது. எப்படி இருக்கிறாங்க சமாதானமாக? அது நம்முடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் அது காத்து கொள்ளக்கூடிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற அந்த தேவ சமாதானத்தை இரண்டாவதாக தருவதாக தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அலையா? ஆக இது ரெண்டும் நம்ம அவசியம். மூன்றாவது, சமாதானம் இருந்தால் பத்தாது, பலன் இருந்தால் பத்தாது, ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஒரு அலையா? அந்த சங்கீதத்தில் என்ன எழுதுறாரு? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அலையா? இந்த வருஷம் நீங்க விரும்பினாலும் சரி, விரும்பலைனாலும் சரி, நீங்க உண்மையுள்ளாக இருந்தால் ஆசீர்வாதத்தினுடைய வருடம். ஒரு அலையா? கர்த்தர் சொல்லியிருக்க தன் ஜனங்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன்தான் இப்போ சொல்றாரு, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு அலையா? 2025 ஒரு ஆசீர்வாதத்தை எங்களால் பார்க்க முடியல. அப்படியே இந்த ஆசைகள் வந்தாலும் பொத்தலான பையை போல எங்கள் வாழ்க்கை மாறிச்சு. சில ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பக்கத்தில் நாங்கள் போகிறோம்,
ஒரு பட்சி பறந்தது போவதைப் போல அது பறந்து போய்விடுகிறது. இதை அடைந்து விடுகிறோம் என்கிற எண்ணம், இதோடு நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம் என்று பக்கத்தில் நெருங்கும் போது அது ஒரு குமிழ்நீரை போல, அது ஒரு பச்சையை போல பறந்து போய்விடுகிறது. ஒரு அலை சொல்லலே அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இந்த வருஷத்தில் அப்படி இல்லாமல் அந்த ஆசீர்வாதங்கள் நிலையாக இருப்பதற்கு, நீங்கள் ஆசீர்வாதத்தோடு இருப்பதற்கு, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பது ஊரார் அறியும்படியாக, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சபையில் நீங்கள் சாட்சி சொல்லும்படியாக தேவன் மூன்றாவது தேவன் தருகிறது ஆசீர்வாதம். ஒரு அலை சொல்லுங்களேலூயா, கையில் சொல்லுங்களேலூயா. ஒரு வேளை கர்த்தர் நீங்கள் நினைக்கல, யாருக்கோ இல்லை, உங்களுக்கு தான் பேசுகிறாரு. ஒரு சூழ்நிலைக்கு இது எட்டாவது காரியமானாலும் அவர் நினைத்தால், நான் முதல் பாடலில் போன இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. எல்லையில்லாத நன்மைகளாலே நான் உன்னை என்ன செய்கிறேன், நிரப்புகிறேன்னு பாடணும். கர்த்தர் அப்படி இந்த மூன்றாவதாக இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கும் அடியேனுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாவருக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. அந்த மூன்று காரியங்களை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சில வசனத்தை மாத்திர வாசித்து உபாகம் 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. உபாகமும் 11:27வது வசனம் வாசிங்க. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் ஆனால் ஆசீர்வாதமும், ஒரு ஆளே சொல்லுங்க, ஆசீர்வாதம் வரும். இப்போ யானை கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய உபதேசத்திற்காக நீங்கள் கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும். ஒரு அலை சொல்லுங்களேலூயா. நீதிமானுடைய சந்ததி மேலே நான் ஆசீர்வாதம் தங்குங்கிறார், இங்கே தங்குங்கிறார். இன்னும் சொல்கிறாரு, உன்மேலும் உன் சந்ததி மேலும் சன்னிதானத்தின் மேலும் என் ஆவிய ஆசீர்வாதத்தை என்ன செய்வேன், ஊற்றுவேன். ஒரு அலை சொல்லலேலூயா. இல்லையா? உங்களை பிள்ளைகள் வறுமையோடு இருப்பதை நீங்கள் பார்க்காம, தரித்திரத்தோடு இருப்பதை பார்க்காம, மற்றவர்கள் கையை ஏந்துற அளவுக்கு நீங்கள் வீடு வீடாக போய் எனக்கு கஷ்டம், கொஞ்சம் கடன் தாங்க என்று சொல்வதற்கு இடம் இல்லாமல் நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே இறங்கி வரும். ஒரு அலை சொல்லுங்களேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட உபாகத்தில் வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. லேவியனுக்கு உன்னோட பங்கும், அதுல கடைசி வசனத்தை மாத்திரம் வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கு முந்தின வசனம், அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் கவனிங்க, நீ செய்கிற வேலைகள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு அலை சொல்லலேலூயா. வேலை இல்லையேன்னு சொல்கிற அளவுக்கு இடம் கொடுக்காம நம்ம எந்த வேலை செய்தாலும் நீ கையிட்டு செய்கிற வேலை எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நீ எந்த வேலை செய்தாலும் பிரச்சனை, அந்த வேலையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார், கர்த்தருடைய வார்த்தை கவனமாக கேட்டார், நீ கையிட்டு செய்கிற எந்த வேலையானாலும் கர்த்தர் உன்னை, தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாலி பிள்ளைகளானாலும் ஆஸ்வதிப்பார். அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்களே. சிலருக்கெல்லாம் சொல்லுவாங்க, டயர்டு பாஸ்டர், ஒரே டென்ஷனாக இருக்கும்பாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை, அதை செய்வதற்கு கர்த்தருக்கு பலன் தேவை. அதனால் அவங்க சமாதானம் இருக்காது, டென்ஷனாக இருப்பாங்க. சமாதானம், எத்தனையோ இரவும் பகலும் உழைக்கிறாங்க, ஒரு மீதி இல்லை. இப்போ தேவன் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய ஆசீர்வாதத்தை ஒருத்தரும் எடுக்கவே முடியாது.
அப்படியே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உன் வாசி. தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரு அலை சொல்களே லூயா. அப்படின்னா உன்னை எங்கே வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் மென்மேலும் என்பது என்ன அர்த்தம்னா, இப்போ சிலர் ஆசீர்வாதமாக இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிற வார்த்தை, நீ இன்னும் ஆசீர்வாதமாக தான் இருக்கிற, இன்னும் மென்மேலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒரு அலைய சொல்லலே லூயா. நீ இருக்கக்கூடிய இடத்துல, நீ இருக்கக்கூடிய ஸ்தலங்களில், நீ இருக்கக்கூடிய சபைகளில், நீ இருக்கக்கூடிய அது வாடகை வீடோ சொந்த வீடோ எந்த வீடானாலும், நீ ஏற்கனவே கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதுவும் அல்லாமல் மென்மேலும் மென்மேலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்ல சொன்னங்களே லூயா. அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற 3 முத்தான ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த வசனத்தை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் இப்போ 11ஆவது வசனம். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் மாத்திரம் நல்லா இருக்கிறோம், பிள்ளைகள் ஆசீர்வாதம் இல்லைம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, பெற்றோர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருந்தது. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஒரு அலை சொல்களே லூயா. அந்த வார்த்தை தான், யாரை? வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதி. வீட்டை சார்ந்தவர்கள் அத்தனை பேரையும். இப்போ நினைக்கலாம், உங்களை வாலி பிள்ளையை பற்றி ரொம்ப பாரமாக இருக்கலாம், எப்படி கொண்டு இல்லை. அவள் ஒரு காலம் வரும்போது நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு தேவன் உயர்த்தி அவர்களை வீட்டார் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். அல்ல சொல்களே லூயா. அவர் சொன்னதுபடியே செய்கிற தேவன். இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறார். அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலும் பிள்ளைகளுக்கு அவரின் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உன்னிடத்திலே உள்ள உன் பிள்ளை, அடுத்த பிள்ளைகள் கிடையாது, உன் பிள்ளைகளை கர்த்தர் ஒரு அலை சொல்லலே லூயா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார். எனக்கு யார் பிள்ளைன்னா சபையார் பிள்ளைகள். கர்த்தர் அவர்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சரி சொல்லுவாங்க, மூத்தவன் பரவாயில்ல, சின்னவன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதுக்கு பைபிளில் இடம் கிடையாது. வீட்டார் அனைவரும் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் பிளஸ் பண்ணுவார். அல்லே சொல்களே லூயா. அவர் பச்சைபாதம் பார்க்காத தேவன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு மேலே தருவார். கடைசியாக எபேசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தை நம்ம வாசித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், நல்ல கவனிங்க, எல்லாம் கிறிஸ்து மூலமா தான் வருது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு அலை சொல்லலே லூயா. அப்படின்னா இருக்கிறார், செய்திருக்கிறார் என்பதை சாட்சியாக சொல்கிறேன். நீங்களும் நானும் 2027 சந்திக்கும் போது நம்ம சொல்ல போகிறோம், கர்த்தர் எங்களை சகல விதத்திலும் உன்னதத்தில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா லூயா. கடந்த நாள் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி 2027 சொல்ல போகிறீங்க, கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் எங்களை பலப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் நாங்கள் விரும்பின சமாதானத்தை எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் வீட்டை சார்ந்த அத்தனை பேருக்கு அவர் சமாதானம் தந்தார். எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் எங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீரத்துக்குரிய உன்னதத்தில் வரக்கூடிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்பியிருக்கிறார் என்று சாட்சி எழும்பும்படியாக கர்த்தர் 3 ஆசீர்வாதம் தருவார். எல்லாரும் எழும்பி நின்று
ஆண்டவர் சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காய் நன்றி. அது கேட்கறது தூரமாக, ஒரு வேளை நீ நிமிர முடியாமல் எழும்ப முடியாமல் படுக்க, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போதே உனக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி வரும். உனக்கு ஒரு பலன் ஆளுகை செய்யும். நீ சடுதியாய் எழும்புவாய். குணமடைந்து சுகமடைந்து நீ இந்த வருஷம் முழுவதுமாக அந்த பலத்தினாலே ஜீவிக்க பரலோகத்திலிருந்து ஒரு தேவ பலன் உன் மேலே இறங்கி வருகிறது. உன் மேலே இறங்கி வருகிறது. சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவியான எப்போதெல்லாம் இறங்கி வந்தாரோ அவன் பலன் அடைந்ததை போல உங்கள் மேலே இப்பொழுது ஒரு பலன் இறங்கி வரும். எல்லாம் சோத்திர பண்ணுங்க, எல்லாம் சோத்திர பண்ணுங்க, சோத்திர பண்ணுங்க. ஆண்டவரே, கடந்த வருஷத்தில் எங்கள் குடும்பங்களில் சமாதானம் இல்லை. ஒருவருக்கொருவராக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த வருஷத்தில் நீர் எங்களுக்கு சமாதானம் தரப்போகிறீர். எங்களுக்கு பிள்ளைகளுக்கு தரப்போகிறீர். மிகுந்த சமாதானம், பூர்ணமான சமாதானம், நிறைய போல இருக்கிற சமாதானம், பெரிய சமாதானம், புத்தி கட்டாத சமாதானம், உம்முடைய சமாதானத்தை தரப்போகிறேன். இன்று கூட உங்கள் வாய்க்கில் கேட்கிற பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தில் பல பிரிவினைகள் காணப்படலாம். கர்த்தர் சமாதானப்படுத்துகிறவர். அவர் கலகத்துக்கு தேவன் அல்ல, பிரிவினுக்கு தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன் அவர். யார் உங்களை விட்டு ஓடி போனார்கள் உங்களை தேடி வருவார்கள். தேடி வந்து உங்களோடு கூட சமாதானம் அடையும்படியாக தீபாலவரவ கர்த்தர் நாளில் ஆசீர்வதிக்கிற. மூன்றாவதாக, நீ கையிட்டு செய்கிற எந்த வேலையானாலும் அது சிறிதோ பெரிதோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வருஷம்தான் இந்த வருஷம். திரளாய் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ 2025 பட்ட கஷ்டம் போதும். நீ தவித்த அந்த வறுமை போதும். நீ ஏங்கின அந்த ஏக்கம் போதும். இந்த வருஷத்தில் தேவன் விரும்புகிற அனைத்து ஆசீர்வாதத்தையும் வீட்டார் அனைவருக்கும், உன்னுடைய பிள்ளைகளுக்கும் எல்லா விதத்திலும் அந்த ஓபத் ஏதம் வீட்டில் 3 மாதத்திற்குள்ளாக அந்த உடன்படிக்கை இருந்ததுனால 90 நாளுக்குள்ள தேவன் ஆசீர்வதித்தது போல இன்று முதல் குறிப்பிட்ட நாள் வரையும் உன்னை தேசத்தின் நடுவில் உயர்த்தி அதை ஆசீர்வதிக்கிற தேவன் இறங்கி வந்திருக்கிறார். எல்லா கைகளை தட்டி ரீபாலவரவலம். தேவனுடைய ஆசீர்வாதம் 3 விதமான பலன் தேவை. நமக்கு பலன் தேவை, சமாதானம் தேவை, ஆசீர்வாதம் தேவை. இந்த 3 காரியங்களை தேவன் நம்மேல அனுப்புகிறவர். ரீபாலவரவலவரவ. நன்றி அப்பா, நன்றி. பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோதனை பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 2026 இந்த காலை ஆராதனை முடிவில் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனம் தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை அருளியும் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பேன் என்று 3 ஆசீர்வாதமான முத்தான வாக்கு தத்தங்களை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறேன். இதை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள, சபையார் சொந்தமாக்கி கொள்ள, சபையினுடைய சந்ததிகள் சொந்தமாக்கி கொள்ள, இதை கேட்கிற யாவருக்கும் இன்று முதல் அந்த 3 ஆசீர்வாதங்கள் அவங்க மேலே இறங்கி அவங்க சொல்லணும். இந்த வார்த்தை எங்களுக்காக கர்த்தர் பேசினார். இந்த வார்த்தை நிமித்தம் எங்களை நாங்கள் விசுவாசித்தோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். குடும்பங்களிலே சமாதானம், எங்களுக்கு தேவையான பலத்தை தந்தார் என்று சொல்ல முடியாது. அநேக சாட்சிகளை எழும்ப உதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல பகல் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அன்னையினை ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மறைந்தோம் சதா கால என்றை நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.